வழக்கில் கனிமொழி ஜாமீன் நிராகரிக்கப்பட்டதைத் தொடர்ந்து உடனடியாக அவர் கைது செய்யப்பட்டு திகார் சிறையில் அடைக்கப்பட்டார். திமுக தலைவர் கருணாநிதியின் மகளும் ராஜ்யசபா எம்பியுமான கனிமொழி 2G ஸ்பெக்ட்ரம் ஊழல் வழக்கில் கூட்டுச் சதியாளராக சேர்க்கப்பட்டார். 2G ஸ்பெக்ட்ரம் லைசன்ஸால் பெரிதும் பயனடைந்த டிபி ரியாலிட்டி நிறுவனத்திடமிருந்து 214 கோடி ரூபாய் பணம் கலைஞர் டிவிக்கு லஞ்சமாக சென்றுள்ளதாக சிபிஐ குற்றம் சாட்டியுள்ளது. இவ்வழக்கில் கலைஞர் டிவி நிர்வாக இயக்குனர் சரத்குமாரும் குற்றப்பத்திரிகையில் சேர்க்கப்பட்டார். நீதிமன்றத்தின் உத்தரவுப்படி மே 6ஆம் தேதி பாட்டியாலா சிபிஐ நீதிமன்றத்தில் கனிமொழியும் சரத்குமாரும் ஆஜராகி ஜாமீன் மனு தாக்கல் செய்தனர். 214 கோடி ரூபாய் பண பரிமாற்றத்தில் கனிமொழிக்கு தொடர்பு இல்லை என்று அவரது வக்கீல் ராம்ஜத் மலானி வாதிட்டார். அதைத் தொடர்ந்து ஜாமீன் மனு மீதான உத்தரவை 14ஆம் தேதிக்கு தள்ளி வைத்த சிபிஐ நீதிமன்ற நீதிபதி OP சைனி பிறகு 20ஆம் தேதி முடிவு அறிவிக்கப்படும் என்றார். அதன்படி வெள்ளிக்கிழமை அன்று நீதிபதி சைனி தனது முடிவை அறிவித்தார். இது மிகப்பெரிய குற்றம் என்பதால் ஜாமீன் நிராகரிக்கப்படுகிறது என்றும் ஆதாரங்களை அழித்து விடுவார்கள் என்பதால் அவர்களை கைது செய்து சனிக்கிழமை என்று ஆஜர்படுத்த வேண்டுமெனவும் நீதிபதி சைனி உத்தரவிட்டார். Today, learned special judge rejected the bail application of accused Kanimozhi and Sharat Kumar. The main reason for rejecting the bail application is the seriousness of allegations, their involvement in the accepting of bribe. Kanimozhi and Sharat Kumar may file bail application before the Delhi High Court. நீதிபதியின் உத்தரவை கேட்டதும் கணவர் அரவிந்தன் மீது சாய்ந்த கனிமொழி கண் கலங்கினார். அதைத் தொடர்ந்து கனிமொழி சரத்குமாரை சிபிஐ அதிகாரிகள் கைது செய்தனர். தனது மூக்கு கண்ணாடி, புத்தகங்கள் மற்றும் சில மருந்து மாத்திரைகளை எடுத்துச் செல்ல கனிமொழிக்கு அனுமதி அளிக்கப்பட்டது. கைது செய்யப்பட்ட கனிமொழி திகார் சிறைக்கு கொண்டு செல்லப்பட்டார். அப்போது இது எதிர்பார்க்கப்பட்டதுதான், சட்டப்படி வழக்கை எதிர்கொள்வேன் என்று கனிமொழி கூறினார். போலீஸ் வேனில் கனிமொழி அழைத்துச் செல்லப்பட்டார். அவரது கணவர் அரவிந்தனும் பின்தொடர்ந்து சென்றார். ஆனால் பார்வையாளர் நேரம் முடிந்ததால் கனிமொழியை பார்க்க அரவிந்தன் அனுமதிக்கப்படவில்லை. திகார் சிறையில் 6வது எண் பெண்கள் சிறையில் கனிமொழி அடைக்கப்பட்டார். அவருக்கு டிவியும் படுக்கை விரிப்பும் வழங்கப்பட்டது.